வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஒன்லி காஃபி அதை பற்றி ஒரு 2 தேனீக்கள் பேசுகிற மாதிரி ஒரு கதை பார்த்தோம். வைல் டூயிங் ரிசர்ச் அபவுட் தட், இன்னொரு தேனீக்கள் கதையை ஒன்று பார்த்தேன். ஐ வாண்டட் டு ஷேர் தட் வித் யூ. 2 beehives இருக்கிற மாதிரியும், அந்த beehive மேனேஜ் பண்ணுற அந்த ஹனி ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம தேன் உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு 2 ஹைவ்ஸுக்கும் மெசேஜ் அனுப்புகிற மாதிரியும், the person who is managing this hive has some approach, the person managing the other hive has another approach. What happens afterwards? அதுதான் கதை. ஸோ 2 ஹைவ்ஸும் இருக்குது. 2 ஹைவ்ஸ்லேயும் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு மேலிடத்துலேருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு the manager is tense, manager is concerned. So what do? In one hive, they call all the bees and say, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை பூக்களை போய் விசிட் பண்ணுறீங்கிறத நாங்கள் மெஷர் பண்ண போகிறோம். We are going to count it. We are going to see how fast you are going. We will give you mid-yearly report. இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் ஒரு தேன் கூட்டில் நடக்கிறது. அந்த இன்னொரு கூட்டில் அமௌண்ட் ஆஃப் ஹனி இந்த ஹைவில் உற்பத்தி ஆகிறத ஜாஸ்தி பண்ணணும். யோசிங்க, ஐடியா கொண்டு வாங்க, அவங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு a broad guideline is given. இந்த தேன்கூட்டில் என்ன ஆகுது, இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. யார் ஒவ்வொரு நாளும் மேக்ஸிமம் ஃப்ளவர்ஸ் விசிட் பண்ணிட்டு வரீங்களோ உங்களுக்கு ஃப்ளவர் ஹண்டர் அவார்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த ஃப்ளவர் ஹண்டர் அவார்டு வர்றதுனால அந்த தனிப்பெருமை அந்த அன்னைக்கு வாங்குற அந்த அவனுக்கு. இங்கே we will give group awards. ஒருத்தர் பண்ணினதுனால் எத்தனை பேருக்கு பெனிஃபிட் வருதுங்கிறத பார்த்து அத்தனை பேருக்கும் அவார்டும் அத்தனை பேருக்கும் பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல there is a communal approach to sharing. ஸோ அந்த முதல் ஹைவில் என்ன ஆகுது, காம்படிஷன் உள்ளுக்குள்ளேயே, இன்டர்னல் காம்படிஷன். ஒரு பர்டிகுலர் மலைப்பாங்கான பிரதேசத்தில் ஒரு ரொம்ப பெரிய பியூட்டிஃபுல் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கண்ணில் பட்டதுன்னா அந்த பீ திருப்பி போய் வாங்கடா ரொம்ப அழகான இடம் பார்த்துருக்குன்னா சொல்ல போகிறது. நோ, இட் இஸ் கோயிங் டு ட்ரை டு ஹோல்ட் இட், கீப் இட் சீக்ரெட், நாட் டெல் எனிபடி அண்ட் வின் த அவார்ட் ஃபார் த டே. On the other hand, what happens in this hive? Cooperation. Everybody realizes there is a central goal. அதை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, some bees are hunters. They can go spot GPS மாதிரி அவங்கெல்லாம். Some of them are loaders. நிறைய தேன் எடுத்துன்னு திரும்பி வர முடியும். Some of them are trainers. இந்த பார்ப்பா, எனக்கு தேன் கூட்டுக்கு பறக்கிற முடியாது, தேன் திருப்பி கொண்டு வர முடியாது, ஆனால் அதை சொல்லித்தர முடியும். வாழ்நாள் முழுசும் ஐ ஹவ் பீன் டூயிங் இட். நியூ ட்ரிக்ஸ் அண்ட் நியூ டெக்னிக்ஸ் ஐ ஹவ் இன்வென்டட். அதை நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா யாரும் நம்ம கூட்ட தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் காவல் நிற்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். எல்லாருக்கும் ஷேர்டு அவார்டுங்கிறதுனால நான் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஹண்டிங்க்கு போவேனா அப்படிங்கிற அந்த அஷ்யூரன்ஸ் இருக்கிறதுனால everybody cooperates. And that's why at the end of the next 6 months, the cooperating honeybee hive wins over the competing honeybee hive. Actually, இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த cooperating honeybee hiveல they had shared the wine, while in the competing honeybee hive they stuffed the how also into the individuals. So அந்த why how போட்டியில் முதல்ல ஸ்டார்ட் வித் வைன்னு சொன்னோம், அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் ஹவ் அப்படின்னோம். ஒய்யை மறந்துடாதீங்க அப்படின்னும் நம்ம இங்கே பார்க்குறோம். பட் ஐ தாட் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. ஹனிபி போய் பேசுமா, கம்பீட், கோஆப்ரேட்லாம் பண்ணுமா, அதுக்கெல்லாம் புரியுமா, அதுக்கு போய் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வைக்க முடியுமா அப்படின்னு நினச்ச போது ஐ கேம் அக்ராஸ்
Dr. Muir is an evolutionary biologist. He wanted to study human productivity and he ended up researching chicken. முட்டை போடுறத ப்ரொடக்டிவிட்டியாக நினச்சி he started evaluating. One experiment that he devised is particularly interesting. அவர் என்ன பண்ணார், குரூப்ஸாக தானே இருக்கும் சிக்கன் எப்போவுமே. ஸோ அந்த நிறைய ஹென்ஸை, ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் இருக்கிற ஒரு ஹென் குரூப்பை ஒரு சைடில் அப்படியே அவங்கள ப்ரீட் பண்ண வச்சிட்டார். ஆவரேஜ், ஜஸ்ட் any random chicken you see. Then he observed some of them for a few generations and noticed that there were some super productive chicken. மற்றதெல்லாம் விட ரொம்ப நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற சிக்கன் இருந்தது. ஸோ அதை தனியாக பிக் பண்ணி செலக்ட் பண்ணி he created another group separated from the first group and started breeding them. இப்போது இந்த சூப்பர் ப்ரொடக்டிவ் சிக்கனை 6 ஜென்ரேஷன்ஸ் கழிச்சு பார்க்கலாம். let us see what the difference is அப்படின்னு சொல்லிட்டு for both of these groups he gave time, he gave food and he observed. After 6 generations, what do you think happened? In the average chicken group, yes, productivity had kind of increased a little bit, but otherwise they were all fine, happy, moving around. But what do you think happened in the super productive chicken group? All but 3 were dead. The chicken has been productive at the expense of the rest of the birds. அதை பெக் பண்ணி கொன்று அதோடைய சாப்பாடை இது சாப்பிட்டு தான் இது இன்னும் ப்ரொடக்டிவாக இருந்திருக்கு. தெர் இஸ் a trait, an attitudinal trait அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். ஓகே, இது இந்த ரிசர்ச் அப்படியே மனுஷர்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் உங்களுக்கு வரலாம். பட் there is a beautiful lesson in this observation. ஈகிள்ஸோட நெஸ்ட்டில் போய் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அங்கே 4-5 முட்டைகள் பொரிஞ்சா கூட அடல்ட்ஹுட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த பேபி செக் கொஞ்சம் வயசுக்கு வந்த உடனேயே அது பண்ணக்கூடிய முதல் வேலை it will kick away all the other weaker chicks. Cain and Abel fight அப்படின்னே சொல்லுவாங்க அதை biblical reference-ஓட. When there are 3-4 chicks and all of them are fighting, competing for limited resources, தள்ளி விட்டு மற்றவங்க செத்தாலும் பரவாயில்ல நான் பழைக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி செட்ஸ் இன் வெரி சூன் அப்படிங்கிற ரிசர்ச் தான் மியாரும் கண்டுபிடிச்சிருக்கார். If you haven't yet watched Rai on Netflix, you may want to skip the next 15 seconds. நெட்ஃப்ளிக்ஸில் இன்னும் ராய் பார்க்கவில்லை எனில் அடுத்த 15 வினாடிகள் கடத்தி விடவும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ராய் அப்படிங்கிற அந்த சத்யஜித் ராயோட கதைகள்னால இன்ஸ்பயர் ஆகி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த ஸ்டோரி இஸ் கால்ட் ஃபர்கெட் மீ நாட், அபவுட் அன் அமேசிங் CEO who is really tops. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அவருடைய பிஸ்னஸ் டீல்ஸும் அவருடைய மெமரியும் அவருடைய மெட்டியாரிக் ரைஸ் இன் தி கார்ப்பரேட் சர்க்கிள்ஸும் அப்படியே எல்லோரையும் ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆகி அப்படியே விந்தையாக பார்க்க வைக்கிறது. ஆனால் அந்த ஆள் எப்படி அந்த இடத்துக்கு வந்தான், யாரெல்லாம் மிதித்து என்னெல்லாம் தவறுகள் செய்து கொடுங்கோலா ஈவிரக்கம் இல்லாமல் அப்படிங்கிறது தான் அந்த கதை. அந்த மாதிரி உயர்ந்த அந்த ஆளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து, அதுதான் கதை. பட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிக்ஷன். பாப் சட்டன் அப்படிங்கிறவர் த நோ பீப் ரூல் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணார் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில். அதுக்கு 5000 கமெண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி இதே மாதிரி எங்கள் கம்பெனியில் ஒருத்தர் இருக்கான், இப்படியே தான் ஒருத்தி என்னோட மேனேஜர் அப்படின்னு so many people wrote back. That was received so well that he made a book out of it. ஒரு பீப்பை எப்படி கையாளுறது,
ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா டாக்ஸிக் என்வாயரன்மெண்ட் அப்படின்னு அந்த புக்கில் வரும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ தீஸ் டூ பிக்சர்ஸ். ஐ எம் நாட் கோயிங் டு டெல் யூ அபவுட் தெம் பிகாஸ் ஐ ஹாவ் சம்திங் மோர் டு சே பிஃபோர் ஐ கம் டு திஸ் கன்க்ளூஷன். பட் இந்த ரெண்டு பிக்சர்ஸ் பார்த்துக்குங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், manager, employee. I'll come back to you on this at the end of tomorrow's video. Thank you.